ஆதிரா ஜங்ஷனில் இன்றைக்கி நல்ல மொறுமொறுப்பான உளுந்த வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த உளுந்த வடையை நீங்கள் சுட்டு வச்சாலும் ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் நல்லாவே பொறுபொறுப்பு இருக்குங்க. இதுக்கு நான் சொல்கிற மாதிரி ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். வடையும் ரொம்ப நல்லா சுவையாக இருக்கும். இந்த உளுந்த வடை செய்கிறதுக்கு வெள்ளை உளுந்தம்பருப்பு, முழு உளுந்தம்பருப்பு 150 கிராம் எடுத்திருக்கேன். பவுலில் போடும் போது எப்படி அப்படியே மேலே உள்ள டஸ்ட்டெல்லாம் அப்படியே பறக்குது. டஸ்ட்டுனால் அதை பாலிஷ் பண்ண அந்த மேலே உள்ள தூள் தான். நல்லா ஒரு 3 முறை கழுவிட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி வெளியே ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா உளுந்த வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு போட்டுக்கோங்க. இப்போ இதை பல்ஸ் மோட், நார்மல் மோடில் அரைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. அரைக்கும் போது கொஞ்சம் போல் தண்ணி தேவைப்பட்டால் அந்த சில்லுன்னு இருக்க தண்ணியவே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பொறுமையாக அரைச்சி இந்த மாதிரி மாவை பந்து போல் எடுத்துக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு தொட்டாலே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ காரத்துக்கு கொஞ்சம் போல் இஞ்சி துண்டை சீச்சு போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாவை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. மேலும் கொஞ்சம் போல் மிளகு சேர்த்துக்கோங்க, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு. அடுத்து பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா கைகளால் பிணைஞ்சு விடுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வாயில் வச்சு பார்த்து உப்பு தேவைப்பட்டாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். மாவை நீங்கள் பிணையும் போதே பாருங்கள் அது எவ்வளோ சாஃப்டாக உங்களுக்கு பஞ்சு போல் இருக்குன்னு. இந்த மாவை கொஞ்சம் போல் எடுத்து நீங்கள் தண்ணியில் விட்டிங்கன்னா உங்களுக்கு மிதக்கும். ஏன்னா இது அவ்வளோ பூ போல் இருக்குது, கரெக்டான பதத்தில் இருக்குது. திக்காக அரைச்சிருந்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பவுலில் மிதக்காது, வடையும் சாஃப்டாக வராது. இப்போ உங்கள் கையை பவுலில் நனைச்சிட்டு மாவை கொஞ்சம் போல் எடுத்து இந்த மாதிரி உருட்டிட்டு நீங்கள் நடுவில் இப்படி ஓட்டை போட்டுக்கோங்க. இப்போ கடாயில் கடலெண்ணெய் இல்லாட்டி ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி அது நல்லா சூடாகவும் அடுப்பை சிறுத்தீயில் வச்சுட்டு நீங்கள் ஒவ்வொரு வடையாக இந்த மாதிரி உருட்டி உருட்டி போடுங்க. இப்போ அடுப்பை நீங்கள் எண்ணெயோட சூட்டுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றிக்கலாம். நீங்கள் போடும் போது இந்த கைவிரல் ரேகை பதியிற மாதிரி இருக்குல்ல, அது உங்களுக்கு அப்படியே வேக வேக அந்த இது தெரியவே செய்யாதுங்க. ஏன்னா மாவோட சாஃப்ட்னஸ்னால அது அழகாக தடம் மாறிடும். ஸோ இந்த மாதிரி உங்கள் வடை சட்டிக்கு ஏற்ற மாதிரி எண்ணெயோட அளவுக்கு ஏற்ற மாதிரி 4 வடையோ 3 வடையோ போட்டு பொரிச்சுக்கோங்க. பொறுமையாக நல்லா திருப்பி விட்டு வேக விடுங்க. ஒரு பக்கம் மினிமம் நம்ம தீயை ரொம்ப ஹையாக வைக்காத பட்சத்தில் உங்களுக்கு அழகாக வெந்து வர்றதுக்கு மினிமம் 7லேருந்து 10 நிமிஷம் ஆகும். அதே மாதிரி அழகாக அதை பூ போல் திருப்பி போட்டு 2 பக்கமும் வேக விடுங்க. பொறுமையாக பக்கத்துலேயே இருந்து நீங்கள் மெதுவாக 2 பக்கமும் பெரட்டி போட்டு வேக விடுங்க. நாம் பொதுவாக கிரைண்டரில் மாவு அரைச்சா தான் ரொம்ப சாஃப்டாக வரும். பட் மிக்சிலே இந்த அளவுக்கு மாவு சாஃப்டாக வருதுன்னா அதுக்கு காரணம் நம்ம உளுந்த ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தது தான். அந்த ஐஸ் வாட்டரை ஊற்றி அரைச்சது தான் காரணம். இப்போ பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலரில் எவ்வளோ அழகாக பொரிஞ்சு வந்திருக்கு. இது உங்களுக்கு தேவைன்னா டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிளேட்டில் எடுத்து வைக்கலாம். இந்த வடை கண்டிப்பாக 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா பொறுப்பாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், வடையை நீங்கள் பிச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக பிஞ்சு வருது. மாவெல்லாம் உள்ளே வெந்து வந்திருக்கு. அவுட்டர் லேயர், அதாவது மேல் பக்கத்தை நீங்கள் நசுக்கி பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறது உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.